வணக்கம். ட்ரூலி நர்சரேத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடிய நர்சரேத் கல்வி குழுமம். ஆவடி காமராச நகர் நர்சரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டி. தி நர்சரேத் அகாடமி பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் முழு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது. அபாக்கஸ் எளிய முறை கணித போட்டியில் வெற்றி பெற்ற நர்சரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். சால்ட் எக்ஸாமில் முதன்மை மதிப்பெண்களை பெற்ற நர்சரேத் பள்ளி மாணவர்கள். ஆல்கமி போட்டியில் சிறப்பான முறையில் வெற்றி பெற்ற தி நர்சரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடிய நர்சரேத் கல்வி குழுமம். கடந்த வாரம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நர்சரேத் குழுமத்தின் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் மகளிர் தின சிறப்பு கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. நர்சரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 10/3/2025 அன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினர். அன்று ஆசிரியர்களும் மாணவிகளும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஃபேஷன் வாக், டான்ஸ் போன்ற நிகழ்ச்சி நிரல்கள் நடைபெற்றது. மகளிரை மேன்மைப்படுத்தும்படியாக கல்லூரியின் முதல்வர் ஆற்றிய உரை அனைத்து மாணவிகளையும் ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டனர். தி நர்சரேத் அகாடமி பள்ளிகளிலும் மகளிர் தின சிறப்பு விழா நடைபெற்றது. இக்கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக பள்ளியின் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். வகுப்பறைகளையும் பள்ளியையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் ரேம்ப் வாக், நடனம் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் உற்சாகப்படுத்தப்பட்டனர். இறுதியாக பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியூட்டினார். இது நம்ம ஆவடி மற்றும் நர்சரேத் பிஎட் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் இணைந்து தி நர்சரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் மகளிர் தின சிறப்பு கொண்டாட்டத்தினை நடத்தினர். இது நம்ம ஆவடி நிறுவனத்தின் நிறுவனர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் நர்சரேத் பிஎட் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் திருமதி டாக்டர் கோல்டன் கிஷா அவர்களின் தலைமையிலும் இது நம்ம ஆவடி குழு உறுப்பினர்களின் முன்னிலையிலும் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க விழா தொடங்கப்பட்டது. அன்று ட்ரீம்ஸ் மல்டி பர்பஸ் சோஷியல் சர்வீஸ் ட்ரஸ்டின் நிறுவனர் திருமதி டி சந்தியா அவர்களும் இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிரைவிங் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் திரு இளங்கோ அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருந்தனர். ஐஎன்ஏ நிறுவனத்தில் தன்னுடைய தொழில் கல்வியினை மேற்கொண்ட அனைத்து மகளிருக்கும் சான்றிதழ்கள் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அன்று வந்திருந்த அனைத்து மகளிரையும் மேன்மைப்படுத்தும் விதமாக பிஎட் கல்லூரி மாணவிகளால் சிறப்பு நிகழ்ச்சி நிரல்கள் அரங்கேற்றப்பட்டன. இது நம்ம ஆவடி நிறுவனத்தின் ஒரு அங்கமான ஜாதிமல்லி மகளிர் சுய உதவி குழு ட்விங்கிள் ஸ்டார்ஸ் என்ற டே கேரை மகளிர் தினத்தன்று நர்சரேத் குழுமத்தின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. பெண்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்துவதாக உறுதிமொழி பூண்டு விழா நிறைவு பெற்றது. ஆவடி காமராச நகர் நர்சரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டி. நர்சரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பேச்சு வலிமை என்ற தலைப்பின் கீழ் பெருந்திரளாய் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களுடைய பேச்சு திறனை போட்டி போட்டு கொண்டு நிரூபித்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்று ஒற்றுமையின் உயர்வை பல்வேறு கருத்துக்களில் எடுத்துரைத்த முறை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, உழைப்பின் உயர்வு, முயற்சியின் மேன்மை போன்ற தலைப்புகளில் ரூபி, எமரால்ட், டோபாஸ், சஃபயர், ஹவுஸ் போன்ற மாணவ மாணவியர்கள் தற்கால கொள்கையோடு ஒப்பிட்டு பேசி அவரவருடைய பாராட்டுதல்களையும் தட்டி சென்றனர். மொத்தத்தில் பேச்சு வலிமை சிந்தனை சிதறல்களாய் அமைந்து அனைவரையும் கவர்ந்தது என வியந்து பாராட்டிய பள்ளியின் முதல்வர் நன்றியுரையுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். தி நர்சரேத் அகாடமி பள்ளியில் கடந்த கல்வியாண்டில் முழு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது. கடந்த 11/3/2025 அன்று தி நர்சரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் கடந்த கல்வியாண்டில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு
கேடயமும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. 2023-2024 கல்வியாண்டில் பயின்ற எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களில் அனைத்து பாடங்களிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களால் கேடயமும் பதக்கங்களும் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களும் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டிலும் தங்களின் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனுப்பினார். அபாக்கஸ் எளிய முறை கணித போட்டியில் வெற்றி பெற்ற நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள தங்கம் மாளிகையில் நடைபெற்ற அபாக்கஸ் ஐஎஸ்சி தேர்வில் பங்கு பெற்றனர். அபாக்கஸ் எளிய முறை கணிதத்தில் தனது திறமைகளை வெளிக்கொண்டு வந்த 23 மாணவ செல்வங்களில் 2ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ்.சி. ஜஸ்வந்த் கிருஷ்ணா, இ. நாகஸ்ரீ மற்றும் எஸ். தன்ய சமந்தா, 3ஆம் வகுப்பை சேர்ந்த வி. அனன்யா, வி. தீக்ஷிதா மற்றும் பி. லிக்திக், 4ஆம் வகுப்பை சேர்ந்த ஜே. ரூபிகா மற்றும் ஜே. விஜய், 5ஆம் வகுப்பை சேர்ந்த டி. சாமவக்திகா, 6ஆம் வகுப்பை சேர்ந்த யு. பிரவீன்குமார் மற்றும் எஃப். முகமது சல்மான், 7ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ்.ஐ. வர்ஷன் ஆகிய மாணவ செல்வங்கள் வெற்றி பெற்றனர். பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு எம் பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தார். சால்ட் எக்ஸாமில் முதன்மை மதிப்பெண்களை பெற்ற நசரேத் பள்ளி மாணவர்கள். ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் கல்வி மட்டுமின்றி மனனம் செய்த ஞாபக சக்தியை வளர்ப்பதில் தனித்திறமை மிக்கவர்கள் என்பதை சால்ட் எக்ஸாம் நிரூபித்தது. சென்னை, திருவள்ளூர் கல்வி மாவட்டங்களில் 51 பள்ளிகள் தேர்வு எழுதியதில் முதன்மை பள்ளியாக எம் பள்ளி தேர்வு செய்யப்பட்டு அதற்கான கேடயத்தையும் வெற்றி கோப்பையையும் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் பெருமிதத்துடன் பெற்றுக்கொண்டார். எம் பள்ளி மாணவ மாணவியர்கள் சால்ட் எக்ஸாமில் 524 பேர் கலந்து கொண்டதை குறித்து பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். ஆல்கமி போட்டியில் சிறப்பான முறையில் வெற்றி பெற்ற தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி காலேஜ் நடத்திய போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டி அடையாற்றில் உள்ள ஆல்கமி நிறுவனத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் எம் பள்ளியை சேர்ந்த 10 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். லண்டனிலிருந்து வருகை புரிந்திருந்த சிறப்பும் தகுதியும் வாய்ந்த நடுவர்களால் எம் பள்ளியின் மாணவ மாணவியர்களின் திறமைகள் பரிசோதிக்கப்பட்டது. கலந்து கொண்ட மாணவர்களில் 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த ஸ்ரீநந்திதா, சக்தி சரவணன், பார்கவ் போன்ற மாணவர்களும், 8ஆம் வகுப்பைச் சார்ந்த ஜெசிந்தா மார்ட் என்ற மாணவியும், 6ஆம் வகுப்பைச் சார்ந்த ஏபிள், பிரகதீஸ்வரன், தான்சி மாலினியும், 3ஆம் வகுப்பைச் சார்ந்த லூக் மாரியோ மற்றும் அர்ஷா போன்ற மாணவர்களும் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று உயர்நிலை தேர்வுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிறந்த சிந்தனையாளர்களை உருவாக்கியதில் ஆல்கமி நிறுவனத்திற்கு பெற்றோரும் பள்ளி நிர்வாகமும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது. இறுதியாக வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாஸ்டேட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.